அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இப்போ நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 453 அப்படிங்கிறது இது என்ன நம்ம என்னவாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 983 058 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் இது பெண்டிங் நம்பர் இந்த 058 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏ போர்டில் 0 வரணும், பி போர்டில் 5 வரணும், சி போர்டில் 8 வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் இருந்துச்சு சொல்லப்போனோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு 983 நம்மளுக்கு கணிப்பு எடுத்திருந்தோம். இதில் நம்ம எடுத்ததில் இந்த 9க்கு 4 பவர், 8க்கு 5 பவர். நான் சி போர்டில் சொன்ன மாதிரி 3க்கு 3 அப்படியே வந்திருக்கு. இவ்வளோ தான் விஷயம். இப்போ இதே மாதிரி இந்த பேர் எடுத்தோம்னா இதில் 53 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே பிசியில் கிடைக்கிது. நம்ம சொல்லப்போனால் நம்ம எடுத்தது 983 058. இதில் 3 அப்படிங்கிறது சி போர்டில் பாஸ் ஆகுது. அடுத்தது பெண்டிங் நம்பராக இருக்கிற 058 நம்மளுக்கு பி போர்டில் 5 கிடைக்கிது. சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த ரெண்டுலேயுமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த 53 அப்படிங்கிறது பிசியில் வருது. அவ்வளோதான், பிசியில் பாஸ் ஆகுது. இதில் தான் நம்ம கொடுத்தா கணிப்பு. ஓகேவா? நம்ம சி போர்டில் ஒரே ஒரு எண்ணு தான் 3 அப்படி இல்லைனா 3க்கு 8 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பவரில் எடுத்திருந்தோம். ஸோ இது தான் வந்துச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த 64 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் முந்தானத்து பாஸ் ஆணுச்சு. நேற்று சி போர்டில் 3 பாஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம கணிப்புகளில் தினசரி நம்மளுக்கு ஒரு போர்டு இல்லை பிசி இல்லை ஏசி அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக கணிப்புகளில் நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜாயின் பண்ணிடுங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் இது மூலிமா கேட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் சரி மறக்காமல் ஒரு 10 நண்பர்களாச்சும் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணி வைங்க. ஓகேவா? நம்மளுடைய 4D டார்கெட் கூடிய சீக்கிரம் வரும். அது வெகு தொலைவில் இல்லை. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்லக்கூடிய சிம்பிளான கருத்து அப்படின்னா இதுதான். சரி நண்பர்களே, இப்போ நம்ம நம்மளுடைய சொல்ல போனீங்கன்னா போஸ்ட்லையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுவும் 2:30 மணி அந்த டைமில் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கு ஒரு கணிப்பு பார்ப்போம். சரி, இன்றைக்குரிய கணிப்பு இன்றைக்கி எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 453 இந்த இடத்துல வரிசையாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 4, 4க்கு 3 அப்படியே வரிசையாக 5, 4, 3 அப்படின்னும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 6 வரலாம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. பி போர்டில் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 0க்கு 1, 1க்கு 6, 6க்கு 5, 0, 1, 0க்கு 1, 1க்கு 6, 6க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வரலாங்கிற மாதிரி தோணுது. ஆனால் 5க்கு 3னா அதுக்கு அப்படியே பவரில் 0. ஸோ எனக்கு தெரிஞ்சு 165 1 6 5 அதாவது 0165 அப்படிங்கும்போது திருப்பி அது 0க்கு தான் போகணும். அப்படி 0க்கு போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்னமா வரும் அப்படின்னா நம்மளுக்கு அது பவராக தான் வரலாம். அதனால் ஏ போர்டில் 6, பி போர்டில் 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்ப்போம். நம்மளுக்கு 6 2 3 2 4 6 2 3 2 4 அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக வரலாம்? 6க்கு 2, 2க்கு 3, 3க்கு 2, 2க்கு 4. அப்போ
4க்கு வந்து நம்மளுக்கு 7 வரலாங்கிற மாதிரி தோணுது. சரியா? ஆனாலும் 7 ஏற்கனவே போர்டில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து ரம்மி, முந்தா நேற்று பவர் 264 பவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. 2க்கு 4னா 4க்கு வந்து 7 வராமல் 8 அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நம்ம இதில் எடுக்கிறது வந்து 688 பாக்ஸ். 688 பாக்ஸ். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற கணிப்பு. இப்போ காருண்யா வந்து கடைசியாக வந்து அந்த 2 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து 688 அப்படிங்கிறது ஏற்கனவே எடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இது எந்த நண்பர்கள் நோட் பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்களும் சொல்லுங்கள். இங்கே டி போர்டு, ஏ போர்டு டபுள்ஸு. இங்கே ஏசி டபுள்ஸு. அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி என்னவாக வரலாம்னா பிசியில் டபுள்ஸ் வரலாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எடுத்த கணிப்பு வந்து 688. சரியா? இது நம்ம ஒரு பக்கம் கணிப்பு. அதாவது 483 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு 4க்கு 6, 5க்கு 8, 3க்கு 8. ஸோ இதான் நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிப்போம். டி போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு கவனிப்போம். ஆனால் இது வந்து 2 மணிக்கு மேலே தான் அதை கொடுக்க முடியும் நம்மளோட. அது கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட்டில் போட்டுருவோம். 5க்கு 1, 5க்கு 1, 1க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டி போர்டில் 6ன்னு கணக்கு போகும். டி போர்டில் 6 ஏபிசி. இப்போ இந்த இருக்கிற எண் வந்து 2 மணிக்கு அது எப்படி நேராக அந்த போர்டு எப்படி இறங்குங்கிறத 2 மணிக்கு மேலே மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போட்டுறேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ கடைசியாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 9383 இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது? 9க்கு 3, 3க்கு 8, 8க்கு 3 இருக்குது. நான் எடுத்துருக்கிறது 6. 9க்கு 3 அப்படின்னா 6க்கு வந்து 0. 3க்கு 8னா 0க்கு வந்து 5. 8க்கு 3னா 5க்கு வந்து 0. ஸோ எனக்கு இப்போ இந்த போன மாதம், அதாவது நான் ஒரு நம்பர் எப்படி அந்த 6 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 5க்கு 1, 1க்கு 8, அதாவது 7க்கு 5 கீழே மேலே ஸ்ட்ரைட் அப்படிங்கும்போது கீழே வருது அப்படிங்கிற மாதிரி. கீழே மேலே அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்தால் நம்மளுக்கு வந்து கீழே வருது அப்படிங்கும்போது 8க்கு 6, 6க்கு 0, 0க்கு 5, 5க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது. இருந்தாலும் இந்த எண் வந்து 2:30 மணிக்கு ரிசல்ட்டில், அதாவது 2:30 மணிக்கு நம்ம கெஸ்ஸிங் டைமில் வரும்போது இந்த 60-50ங்கிறது ஏ போர்டில் என்ன ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரும், பி போர்டில் என்ன வரும், சி போர்டில் எப்படி மேட்ச் ஆகி வரும் அப்படிங்கிறத நான் வந்து 2:30 மணிக்குள்ளே நான் வந்து மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போடுறேன். அதனால் 4Dயை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள் இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப இடத்துல சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 6, 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6, 5. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. ஏபிஎஸ்சிபிசியில் உங்களுக்கு ஒரே ஒரு எண்ணு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் அதை அப்படியே பிரித்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். 68, அதை அப்புறம் நான் 86, 88. சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு பவர் கம்பெனி 8க்கு 5, 8க்கு 0, 50 அப்படிங்கிறத ஒரு கணிப்போடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 4D கணிப்பு வந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து 4D கணிப்புகளில் நம்மளுக்கு 2:40க்கு வரும். இன்னொன்று சொல்லப்போனால் அது சும்மா சொல்லாதீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. 84-53ங்கிற ரிசல்ட்டுக்கு நேற்று 64-53 நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. ஆனால் இது என்னோடய ஃபோக்கஸ்லேயே இல்லை. நேற்று வந்து நம்ம எடுத்த 983, 848 அப்படிங்கிற மாதிரி நேற்று ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனதுனால இந்த எண்ணை நான் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். 84-53 வந்தது, நான் 64-53 அப்படின்னு. அதாவது ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து என்ன எடுத்தேன்னா, அதான் 35-46ன்னு எடுத்தேன். அப்புறம் இதை அப்படியே பாக்ஸில் ரெடி பண்ணி 44-53ன்னு எடுத்தேன். இது எடுக்கிறதுக்கு 2:50 கிட்ட ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு 84 53 3D ஃபுல்லாகவே எனக்கு வந்துருச்சு. எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இருந்தாலும் பார்ப்போம், இன்றைக்கி அந்த அளவுக்கு மிஸ் ஆகாது. பார்ப்போம், அந்த மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் போஸ்ட்டை பார்த்துங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னும் திரும்ப சொல்கிறேன், ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஃபி லிங்க்கு தரேன், அதுலேயும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போகிறேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ விஷயங்களை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக ஒரு வியூவராக செஞ்சால் அது நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.